Bonjour, ça va? எப்படியோ முயற்சி செய்துட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல எதிர்பார்க்காதீங்க, இது மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்நேரம் எங்கள் வீட்டு கொண்டாட்டம் நிகழ்ச்சி பாரிஸ் பிரான்சில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பதனை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? உங்கள் அனைவரையும் ஐபிசி தமிழ் வழங்கும் எங்கள் வீட்டு கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்குள் வருக வருக வருகவென்று வரவேற்கின்றேன். உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு உறவு பாலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஐபிசி தமிழின் அவா. இந்த எங்கள் வீட்டு கொண்டாட்டம் நிகழ்ச்சியை பொறுத்தளவில் உங்கள் வீட்டு கொண்டாட்டங்களில் மட்டும் இல்லைங்க, அதில் அடங்கியுள்ள சவால்கள், சிக்கல்கள், மேடு பள்ளங்கள் இவற்றிலும் நாங்கள் பங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும், பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றுக்கொள்ளும் நேயர்கள் அனைவருமே விறுவிறுப்பாக உற்சாகத்தோடு அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம சந்திக்கவிருப்பது தம்பதிகள் சுதா, சுலக்ஷனா. இருவரையும் இங்கு அழைத்து வந்து அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி கேட்டு அறிந்து கொள்வோம். முதலில் கதாநாயகன், அந்த வகையில் சுதாவை அழைப்போமா? இந்த நிகழ்ச்சியில வந்து எங்களோட கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சுதா. வணக்கம். சரி, இந்த நிகழ்ச்சியில பொதுவாக உங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு அறிந்து கொள்வது வழக்கம். உங்க குடும்பத்துல சகோதரர்கள் சொல்லுங்க, எத்தனை பேர்? ஒரே ஒரு சகோதரி இருக்கா. தங்கச்சி, அக்கா? ஒரு தடவை இல்லை, ஒரே ஒரு அக்கா. அக்காமன். அவ ஏமல்ல இருக்கா. அவக்கு 5 பிள்ளைகள். அவ குடும்பம், பிள்ளைகள் செட்டில் இருக்கா. சரி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய தொழில்? இங்கே வந்து நான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறேன். ஈஸி என்ற ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். நான் வேலை மற்ற இது ஒரு பார்ட் டைம் ஜாப். மெயின் ஜாப் இட்டாலியன் பிஸாவில் ரெஸ்டாரண்ட் குசினியர். வா, அப்படின்னா பிட்சாலாம் நல்லா போடுவீங்கன்னு சொல்லுங்க. நல்லா போடுவேன். பிட்சா மட்டும்தான் நல்லா போடுவீங்களா? இல்லை பார்த்து அப்படி எல்லா ஐட்டம் இத்தாலி குசினி எல்லாம் செய்வேன். தமிழ் குசின் எல்லாம் செய்வீங்களா? எல்லாம் சாப்பிடும் செய்வேன். ஆனால் வேலை செய்கிறது இத்தாலியன் ரெஸ்டாரண்ட். சரி, நீங்கள் நல்லா சமைப்பீங்களா இல்லையா என்பதனா அவங்கள கூப்பிட்டு கேட்கும்போது தான் மெய் பொய் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நடுவில் சமைக்க சொல்லுவாங்க, நான் சமைக்க மாட்டேன். அதை முன்கூட்டியே சொல்லிட்டீங்க. நடுவில் சமைக்க சொல்லுவாங்க, ஆனால் நான் சமைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொன்னீங்க. எப்படி அந்த ஆர்வம் வந்தது புகைப்படம் எடுப்பது? புகைப்படம் எடுப்பது நான் ஊரில் இருக்கும்போது ஒருவர் எங்கட வீட்டு பக்கத்தில் இருக்க சொந்தக்காரர் ஒரு ஸ்டூடியோ வச்சிருந்தவர். அவரோட சும்மா அப்படி பார்த்து எடுக்கணும்னு தோணிச்சுது. ஆனால் எடுக்க தோணலை. இங்கே வந்த பிறகு இப்படி பாஸ்கரோட அப்படி சுற்றும் போது ஒரு கேமராவை தொட்டு என்னடா இப்படியெல்லாம் கலசா எடுக்கிறாங்க, நாங்களும் இதுக்கு வரணுமே என்று சொல்லிட்டு உள்ளே வந்து. அது ஒரு கலை இல்லையா புகைப்படம் எடுப்பது? புகைப்படம் எடுப்பது கற்பனை, அந்த ஓவியம் மாதிரி. நீங்கள் அவர்கிட்ட பார்த்தா அது ரசனையோட செய்தால் வரும். நாங்கள் அதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்புறமா என்னுடைய புகைப்படம் எடுக்க சொல்கிறேன், அதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி எடுக்கிறீங்கன்னு. சரியா? நல்லா வந்தால் பார்ப்போம். சரி, இன்னொரு ரகசியம் என்று சொல்ல முடியாது, நம்ம நிறைய நேயர்களுக்கு தெரிந்திருக்க கூடும். படத்துலலாம் நடிச்சிருக்கிறீங்களாமே, எப்படி புகைப்படத்தில் இருந்து நடிக்கணும்னு எப்படி ஆர்வம் வந்தது? நாங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு சொந்த கதை, சோக கதை ஒரு சோக கதை. அப்போ பாஸ்கர் என்றவர் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் வந்து ஒரு நல்ல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார், நடிச்சும் இருக்கிறார்.
அவர் அந்த பழைய ஃப்ரெண்டு. அப்போ என்னை வந்து இப்படி ஒரு சோக கதை ஒன்று இருக்கு மச்சான் என்ற நிலவரங்கள் என்றோன்னா அவர் சொன்னார், மச்சான் இதை நாங்கள் ஒரு படம் செய்வோம் என்று சொல்லி போட்டு ஒரு நதி என்ற ஒரு படம் ஒன்று செய்தாங்க. அந்த நதியில் வந்து என்னை வந்து எங்களோட சொந்தக்கார வெளியே வர்றாங்க. அதே மாதிரி அந்த படத்தை நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி செய்திருக்கோம். எப்படி இருந்தது நடிக்கும் பொழுது? அந்த சிலருக்கு கேமரா முன்னாடி வந்த உடனே எவ்வளவு தான் முயற்சி பண்ணி பயிற்சி செய்து அந்த டயலாக்னு சொல்லுவாங்க இல்லையா, வசனங்களை தயார் செய்து வைத்திருந்தாலும் அந்த கேமரா ஸ்டார்ட்னு சொன்னோன்னே ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கமா நீங்கள் வாங்காத பேச்சு இல்லை, டைரக்டர் கூட வாங்கியிருக்கோம். ஒரு டேக் எடுக்கிறது கிட்டத்தட்ட 24 சொட்டு, சில பேருக்கு 50 சொட்டும் வரும். ஆனா குறும்படம் தான், அந்த நூதனங்கள் அதில் பாப்பினம் தான். நிச்சயமா குறும்படமா இருந்தா என்ன, முழு நீள படமா இருந்தானே, நடிப்பு தானே. ஆமா, அதுகளுக்கு ஏற்ற மாதிரி வரும் வரைக்கும் அவை திருப்பி ஏண்டா அதுக்குள்ள வந்தோம்னு கூட ஒரு தோணும். நாங்கள் நடிக்க வந்துட்டோம், நடிப்போம். சரி, நல்ல விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள். இனி அடுத்தவர் உங்களுடைய துணைவியார், இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகி சுலக்ஷனா, அவரை அழைப்போம். வந்தமைக்கு மிக்க நன்றி சுலக்ஷனா. ஓகே, மிஸ்யோ மேடம், சரியா சொன்னா? மேடம் மேடம், மிஸ்யோ மேடம். நாக்கு அப்படியே தடம் புரளுது. பிரெஞ்சு பேசுறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. நீங்க உங்களை பற்றி சொல்லுங்க. உங்களுடைய குடும்பம்னு சொல்லும் பொழுது இந்த குடும்பம் இல்ல, சகோதரர்கள் எத்தனை பேர்? ஒரு தம்பி. 2 பேர் தான் வீட்டுல மட்டும். இங்க வேலை பாக்குறீங்களா? இல்ல, இங்க சும்மா இருக்கேன் வீட்டுல. சும்மா இருக்கிற வீட்டுல இல்லைங்க, வீட்டுல இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது வேலைக்கு போறவங்களுக்காவது வாரத்துல ஒரு 2 நாளோ இல்ல 1 நாளோ வந்து விடுமுறை. ஆனா வீட்டுல இருக்கிற ஆட்களுக்கு வந்து விடுமுறை வேலை. ஆமா, 24 மணி நேரமும் தூங்குறத தவிர வேற எல்லா நேரமும் வேலை இருக்கும் இல்லையா? என்ன சுதா, நாங்க சொன்னா நீங்க கோவிப்பீங்க. சரி, சொல்லாதீங்க. 3 மணி நேரம் சமைப்பீங்க, நாங்க வந்து ஒரு 2 பேருக்கு சமைக்கிறதுக்கே நீங்க இவ்வளவு ஆசைப்படுறீங்க. நாங்க ஒரு நாளைக்கு 150-200 பேரை சமைச்சு கொடுக்குறோம். ஓ, அது வந்து தொழில். இது இவங்களுக்கு என்ன தொழிலா? இல்ல, தொழில் என்றாலும் நாங்க எங்களோட உழைப்புக்காக செய்கிறோம். 2 பேருக்கு என்ன செய்யறோம்? உங்களுக்கு 1/2 மணிச்சாலும் காணும். மேக்சிமம் நான் 1 மணிச்சாலும் சமைப்பேன் 2 பேருக்கு. அதனால நீங்க என்ன செய்றீங்க? டிவி பாக்குறீங்க, நாடகம் பாக்குறீங்க. யார் துவைக்கிறது? துணி இங்க என்ன உங்க ஊர்ல வாங்க ரயில்வே துவைக்கிறது. இங்க பட்டனை தட்டினா துவைச்சி வருது, இன்னொரு பட்டனை தட்டினா காய வச்சு வருது. இது இங்க பெரிய வேலையாது. பாத்தீங்களா, கேட்டீங்களா? இனிதான் ஆரம்பம். சரியா? இனி அவங்கள நான் கேள்வி கேட்க போறேன். சரியா? அதுக்கப்புறம் உங்களுடைய வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஓட போகுது. இப்போ வீட்டுல நல்லா சமைப்பாராமே? இவர்கிட்ட ஃப்ரெண்ட் வந்தா மட்டும் சமைச்சு கொடுப்பாரு, எனக்கு சமைச்சு தர மாட்டார். 200 பேருக்கு 300 பேருக்கு 1000 பேருக்கு சமைச்சு என்ன பிரயோஜனம்? வீட்டுல இருக்கிற மனைவிக்கு சமைச்சு கொடுக்க முடியலையே உங்களால? உங்களுக்கு வேலையே அதுதானே, அந்த உங்களை வேலையை நாங்க கூட கெடுப்பான்னு நாங்க விட்டுறோம். அந்த நல்ல எண்ணத்துல இருக்கிற வேலையை நாங்க ஏன் கெடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்களா? காரணம் எல்லாம் சொல்றாங்க. வேற எனக்கு சமைச்சு தர மாட்டார். ஃப்ரெண்ட் வந்தா தடல் புடலா எல்லாம் நடக்கும். காலையில எழும்பி எல்லாம் அழகா செஞ்சு வைப்பாரு. வேற ஃப்ரெண்ட் வரணும் மட்டும் சொன்னா. அப்ப இன்னொரு நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஃப்ரெண்ட் வராங்கன்னு சொல்லிருங்க. வரலனாலும் வராங்கன்னு எனக்கு கால் பண்ணி சொல்ல மாட்டேன், இவருக்கு தான் கால் பண்ணி சொல்றது. மெயின் சுவிட்ச் இங்கேயே இருக்கு. மெயின் சுவிட்ச் இங்க ஓடதான் அங்க லைட் எரியும். சரி, 2 பேரும் எப்படி சந்திச்சீங்க? காதல் திருமணமா இல்ல பெற்றோர் பார்த்து வைத்த திருமணமா? அப்படியெல்லாம் செய்யல. அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். எப்படி, என்ன நீங்க சொல்லுங்க சுலக்ஷனா, எப்படி, யாரு பார்த்தாங்க, யாரை விசாரிச்சாங்க? இவர் பாரிஸ்ல இருந்தாரு, நான் சிலோன்ல இருந்தேன். இவர்கிட்ட ஒரு அண்ணா ஸ்ரீலங்காவில் இருக்கிறார், அவர் தான் ப்ரொபோஸ் பண்ணினாரு. பிறகு என்னுடைய அண்ணா இங்கே இருக்கிறார், அவர் வந்து இவரை பார்த்து பிறகு ஓகே பண்ணினோம். ஃபோட்டோஸ் எதுவும் காட்டினாங்களா? ஃபோட்டோஸ் நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் விட்ட ஃபோட்டோ என்னோட அக்கா தான் பார்த்தாங்க.
என்னுடைய போட்டோ இவருக்கு அண்ணன் கொஞ்சம் காட்டிட்டு உடனே வேண்டிட்டு போட்டாரு. கொஞ்சமே காட்டே இல்லை. பொண்ணு இருக்குது கம்பி அப்படின்னாங்க. பார்த்தேன் நல்ல ஃபேமிலியாக இருக்குது, டீசெண்டாக பழகிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இதே மாதிரி அவங்க தங்கச்சியும் இருப்பாங்கன்ட்டு நாங்கள் ஒரு கற்பனை பண்ணி விட்டேன். சரி ஓகேண்டா. அப்போ சின்ன தம்பி என்னண்டா நான் சொன்னேன் ஓகேங்க பிரச்சனை இல்லை, உங்களை மாதிரி தான் நம்மளோட தங்கச்சியும் இருப்பா ஓகேன்ட்டு விட்டுட்டேன். எல்லாம் ஓகே பண்ணி வீட்டை வட்டிக்கு அவர் உடனே அண்ணன் சொல்கிறார் மங்காரண்ட தம்பி இந்த ஐபேடில் இருக்கிற அந்த ஃபோட்டோ இருக்கா காட்டப்பு எல்லாம் ஓகே பண்ண பிறகு தான் சரி ஓகே இதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா நீ பார்க்க இதில் நீங்கள் கொண்டு வாங்க ஃபோட்டோன்ட்டேன். சரி என்னட்டு ஓகேன்ட்டு போயிட்டேன். நான் ஓகேன்னு விட்டேன். டாக்டர் கூப்பிட்டாச்சு, கல்யாணம் கட்டியாச்சு. கல்யாணம் பண்ணும் பொழுது தான் தலை நிமிர்ந்து அந்த பொண்ணுடைய முகத்தை பார்த்தீங்க. சரி அது இடைக்கில் இருக்கா நாங்கள் எடுத்து பார்த்துருவோம். இல்லை இருந்தாலும் இல்லை சிலவனில் இருக்க ஸ்கைப்பில் கதைக்கிறது பிறகு ப்ரப்போஸ் பண்ணி எல்லாம் செய்த பிறகு எப்பாவது டைம் இருந்தால் ஸ்கைப்பில் காய்ப்பேன். டெலிஃபோன் அப்பப்போ காய்க்கிறேன். சுலக்ஷனா, நம்முடைய நிலை அப்படி, ஏன்னா நீங்க தூரத்துல இருக்கீங்க, அவரும் தூரத்துல இருந்ததுனால பெற்றோர் பார்த்து பேசி அதுக்கப்புறம் திருமணம் செய்வது ஒரு வழக்கம் இருந்த போதும் இதுல என்ன வியப்படைய வேண்டிய விஷயம் அப்படின்னா அவங்களுடைய முகத்தை, அதாவது போட்டோ கூட பார்க்காம அவரை பற்றி தெரியாம சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய மனசு வேணுங்க அதுக்கெல்லாம், இல்லையா? அதுக்கெல்லாம் நல்ல பெரிய மனசு வேணும். அது அந்த காலத்துல அப்படி செய்துகிட்டு இருந்தாங்க. அது இன்னும் அது பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னா என்னை பொறுத்தளவுல அது வியக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க சொல்லுங்க, எப்படி முன்ன பின்ன தெரியாத ஒரு மனுஷன் அவர் எப்படி இருப்பாரு, என்ன நல்ல மனுஷனா? நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க, அடுத்து உங்களையும் கேள்வி கேட்பேன். அவர் எப்படி யோசிக்கிறாரு, என்ன இந்த பொண்ணு அடிக்கிற போல இருக்குது அப்படின்னுட்டு. தெரியாத ஒருத்தர் எப்படிங்க திருமணம் செய்து கொள்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? அக்கா பார்த்தா போட்டோ, அப்புறம் அக்கா பார்த்து எனக்கு ஓகே உனக்கு பிடிச்சதா, அக்கா என்ன பிள்ளைகள் பார்த்து நல்லா இருக்குது ஓகே சொல்லுங்க, நல்லா இருக்குதுன்னா மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்களோ, அதெல்லாம் பார்க்கல. அப்புறம் அண்ணன் சொன்னாரு கரெக்டர் எல்லாம் ஓகே, அவக்கு பிடிச்சதாண்டா ஓகேண்டு நான் சொன்னேன். அக்கா அப்ப நோர்வே இருந்து அக்கா நின்றவா, அவ சரியான டென்ஷன் பாட்டி ஓமண்டு கல்யாணம் கட்டிட்டு தான் இந்த முறை போவேன்ண்டு நான் சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே எனக்கு ஓகே நான் போறேன் சொன்னேன். ஓகே ஆயிட்டெல்லாம் ஒரு நம்பிக்கை தானே, நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதுவும் அவர் எப்படி இருக்கிறாரு என்ன மாதிரி என்பதை பார்க்கறத விட என்ன மாதிரியான குணாதிசயங்கள் அப்படின்னு தெரிந்து கொள்ளும் பொழுது அது இன்னும் முக்கியம். எப்படிப்பட்டவர் கேரக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆளுமை, எப்படிப்பட்ட ஆளுமை அவருக்கு இருக்குது என்பது தான் முக்கியம். சரி, இப்பதான் தொடங்கி இருக்கிறோம். தொடக்கத்திலே லேசா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இனி போக போக போர் எப்படி போகுது என்பதனை பார்ப்போம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளையின் பிறகு சந்திப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அவங்க சொன்னாங்க, எப்படி இருந்தா என்ன, நல்ல குணம் இருந்தா தான் முக்கியம், கடைசி வரைக்கும் அதுதான் நம்மளை காப்பாற்ற போகுது என்பதனை சொல்லாம சொல்லியிருந்தாங்க. அதுதான் உங்களுடைய மெசேஜ், கருத்து அதுதான். ஆனா பொதுவாக ஆண்கள் என்று வரும் பொழுது பொண்ணு இப்படி இருக்கணும், எங்களை விட பெண்களை விட இது ஒரு சொல்ல வரது எனக்கு ஒரு ஐஸ்வர்யா ராய் மாதிரி அப்படி நான் சொல்ல வரல. ஆனா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பெண்களை விட ஆண்களுக்கு தான் பொதுவாக அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. தோற்றம் மட்டுமல்லைங்க, வேற வேற விஷயங்களையும் ஆட தெரியுமா, பாட தெரியுமா, அது தேவையில்லை, சமைக்க தெரியுமான்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க பெருசா புகைப்படத்தையும் நான் பார்க்கல, அதெல்லாம் எனக்கு முக்கியமா தெரியல. இவங்க சொன்னாங்க நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க, குடும்பம் முக்கியமா இருக்குது, அந்த குடும்பத்தை பார்த்து தான் அந்த பெண் எப்படி இருப்பான்னு நான் தெரிந்து கொண்டேன். நீங்க சொன்னது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எனக்கு. சொல்லுங்க, எப்படி அந்த மாதிரி ஒரு ரிஸ்க், வாழ்க்கையே கேம்பிள்னு சொல்லுவாங்க. திருமணம் என்பது எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதுல நம்பிக்கையோடு பரவாயில்ல, அவங்க குடும்பத்தை நம்பி அந்த பொண்ணை நான் எடுக்கிறேன்னு நீங்க சொல்றீங்கன்னா அது பெரிய விஷயம். அது எங்க அக்கா தான் நான் பார்த்து சொன்னாங்க. அப்ப அக்கா பார்க்கும்போது தான் தம்பிக்கு ஒரு தம்பிக்கு செய்யும் போது சும்மா செய்ய மாட்டாங்க தானே, அது ஒரு நம்பிக்கை. அங்க வந்தவங்க பழகினது, அவங்க இருந்த முறையில் கதைச்ச முறையில் என்னும்போது இப்படித்தான், என்ன நூலை போல சேலையை போல பிள்ளை என்று சொல்லுவாங்க. பழமொழி கேட்டிருக்கீங்களா? தாயை போல சேலை, ஏதோ உண்டு, நூலை போல என்னையும் குழப்பிட்டீங்களா? சரி குழப்பா நம்ம சரி சொல்லுங்க. அப்படி
அவையில் பார்த்தேன். சரி ஓகே இப்படி தான் இருக்கும், சரி உள்ளே பூந்து பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்கினதான். அதாவது அதை விட என்னென்னு சொன்னால் மெயின் வந்து எனக்கு விருப்பம் ஊர்லேருந்து செய்கிறது. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் தானே உலகம் பண்ணுறது உருண்டை சுற்றி வந்துருப்பீங்க. இங்கே வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு துன்பங்கள், அதை விட ஊரில் இருந்து சரி நமக்குள்ளே நம்ம 2 பேர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் நாங்கள் பேசிக்கிட்ட விஷயம் வந்து ஊரில் தான் செய்யணும், அதுவும் ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை தான் செய்யணும்ன்றது நம்ம பாஸ்கருக்கும் எனக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அது நடந்துதான் நடக்கவே செய்யாது, ஆனால் ஊரில் தான் செய்யணும். நல்ல விஷயம். இங்கே வந்த பிறகு வாழ்க்கை வந்து மாறிடுச்சு அந்த மாதிரி நீங்கள் நினைக்காம எப்படியோ ஊரில் உள்ள ஒரு பெண்ணுக்கு நம்ம வாழ்க்கை தரணும், அங்கே உள்ள ஒரு பெண்ணை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இன்றைய காலகட்டத்தில் கேட்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. திருமணம் அப்போ ஊரில் நடந்ததா இங்கே நடந்தது? எப்படி இருந்தது திருமணம்? நீங்கள் சொல்லுங்கள் சுலக்ஷனா. நீங்கள் பேசும்பொழுது அவங்க அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே தன்னையே மறந்து யோசிக்கிறாங்க. சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவங்க கண்கள் எல்லாம் கலங்கி கொண்டிருக்குது, யோசிக்கிறாங்க. பாருங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. சொல்லுங்க சுலக்ஷனா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. திருமணம்ன்றது சந்தோஷமான விஷயம். ஆனால் எனக்கு வந்து அம்மா அப்பா என்ன திருமணத்தில் இல்லைன்னு கவலைப்பட்டேன். எல்லாரும் நின்றது, என்னோட அம்மா அப்பா மட்டும் இல்லை. அதனால ரொம்ப கவலையோடு தான் எனக்கு கொஞ்சம் கவலைப்பட்டேன். பிறகு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். நம்முடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருக்குது சுலக்ஷனா. ஏன்னா புலம்பெயர்ந்தவர்கள் நாம. அதுல சிலருக்கு கொடுப்பன பெற்றோர் கூடவே இருக்கிறது, பலருக்கு பெற்றோர் கூட இல்லாத ஒரு நிலை. நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன், அங்க இருந்து அகதிகளாக இங்க வந்த பிறகு தாய் அல்ல தந்தை இறந்த பிறகு கூட அங்க போக முடியாத ஒரு நிலை இருந்திருக்கு. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு நல்ல ஒரு கணவர் கிடைத்திருக்கிறார். ஓகே, அதை நினைச்சு உற்சாகமா இருங்க. அதை நினைச்சு நான் நினைச்ச மாதிரி எனக்கு இருக்கிறாரு. எனக்கு அது கடவுள் தான் கிஃப்ட்னு தான் சொல்லணும். சரி, உங்களுடைய கண்ணில் அப்படியே கண்ணீர் வந்து கொண்டிருக்குது. அதை வந்து துடைக்கணும். அதற்கான ஏற்பாடுகள் அவங்க அங்க செய்யணும். அதற்கு முன்பதாக சந்தோஷமான ஒரு விஷயத்தை பார்ப்போம். அவங்களுடைய திருமண காட்சி தொகுப்பு ஒன்றினை பார்ப்போம். அதுக்குள்ள எல்லாம் டச் அப் பண்ணிட்டு நாங்க வந்துடும். பாருங்க.
திருமண காட்சி தொகுப்பு. அது ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஊர்ல நீங்க அம்மா அப்பா நிறைய செல்ல கொடுத்து வளர்த்துருப்பாங்க. நிறைய எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு இருந்திருக்கும். இங்க வரும் பொழுது மாப்பிள்ளை இப்படி பாத்துக்கணும் என்ன, மாப்பிள்ளை அப்படி பாத்துக்கணும் என்ன. ஒரு முறை ஒரு நேயரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது, இந்த நிகழ்ச்சியில இல்ல, ஒரு நேயரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது, எனக்கு மோட்டார் வண்டியில எல்லாம் அவரோட போகணும்னு ரொம்ப விருப்பம், நான் ரொம்ப செல்லமா வளர்ந்தேன், அப்பெல்லாம் நான் காதலிச்சதே இல்ல, பெற்றோர் பார்த்து திருமணம் தான், ஆனா என்ன கொஞ்சம் கூட மாட்டுறாரு அக்கா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா இல்லக்கா அவரு, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லக்கா அவருன்னு சொல்லி ஓன்னு அழுதுகிட்டு இருந்தது. மலேசியாவில் நடந்த ஒரு கதை, பழைய கதை. நீங்க வந்து அந்த மாதிரியான எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. மாப்பிள்ளை வந்து செல்லமா கொஞ்சணும், நல்லா செல்லமா பாத்துக்கணும், கண்ணுக்குட்டி, ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டின்னு கூப்பிடணும்னு எதிர்பார்த்திருப்பீங்க. எப்படி இருந்தாரு நம்ம ஹீரோ? அம்மா அப்பா செல்லம் தந்த மாதிரி இவரும் செல்லமா தான் வச்சிருக்கிறாரு. ஹீரோ மாதிரி செல்லக்குட்டி அம்முக்குட்டி என்னெல்லாம் கூப்பிடுவாரு. ஆனா கோபம் வந்தா இன்கிரெடிபிள் ஹல்க், பச்சையா அப்படியே மாறாத ஒரு குறைன்னு சொல்றீங்க. ஆனா அப்படியே கோபப்படுவாரு. என்னென்ன விஷயத்துக்கு கோபப்படுவாருன்னு சொல்லுங்க. நீங்க ஒண்ணு கோவப்படுறது வந்து டைமுக்கு வெளிக்கிடையிலன்னா கோவப்படுவாரு. அது அவருக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா ஆண்களுக்கும் அப்படிதான். அப்ப நம்ம பொட்டு வைக்கிறது இல்லையா, நம்ம எவ்வளவு நீளமான தலைமுடி அதெல்லாம் சீவறது இல்லையா, டீ பாக்க கதைச்சுன்னா கோவப்படுவாரு. இதெல்லாம் பொதுவா எல்லா ஆண்களுக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். உங்களுக்கு மட்டும் அவருக்கு மட்டும். நான் ஏதாச்சும் தொட்டதுக்கு அழுதுனுண்டா கோவப்படுவாரு. எல்லாத்துக்கும் தான் கோவப்படுவாரு, வேற ரெண்டுக்கும் இல்ல. இந்த 3 விஷயத்துக்கும். இது வந்து சர்வதேச ரீதியில அனைத்து பெண்களுக்கும் இருக்கிற ஒரு குறை. நாம அழுதும் அப்படின்னு சொன்னாக்கா எதுக்கு அழுகுறான்னு திட்டுவாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நாம பெண்கள் வந்து அழும் பொழுது வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்காதான். அவங்க பரிதாபப்படுவாங்க அதை பார்த்து. ஆனா அந்த பரிதாபப்படுற அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மென்மையான இதயத்தை வந்து வெளிக்காட்டுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. புரியுதுங்களா? அதனால திட்டி அப்படியே அதை மறைச்சிருந்தது. திட்டி அழாத அப்படின்ட்டு அவங்க அதே பார்த்து கொண்டு இருந்தாங்கன்னாக்கா அவங்களும் அழ தொடங்கிடுவாங்க என்பதுதான் உண்மை. ஒத்துக்கிறீங்களா? அப்படியும் வச்சுக்கலாம். அதுதான் பொதுவாக நான் கேட்டு அறிந்து நான் பார்த்த வரைக்கும் அதுதான் உண்மை. ஆமா, காட்பந்து எல்லாம், பந்து விளையாட்டு அதெல்லாம் பாப்பாரு நிறைய தொலைக்காட்சியில. அந்த நேரத்துல நீங்க சத்தம் போட்டீங்கன்னா அவருக்கு பிடிக்காம இருக்குமோ? டிவிக்கு முன்னால போய் நின்னுண்டா கத்துவாரு. வேற இடம் இல்லையா நிக்கிறதுக்கு? ஆமா, பெரிய டிவி பூட்டி வச்சுக்காக நடக்கும். நாமே இதுலயே பார்த்துட்டு ஐபோன்ல என்ன டிவி பூட்டி வச்சு. ஆனா ஊர்ல இருக்கல விழுந்து விழுந்து கதைப்பாரு போன்ல. வேலைக்கு போக விடாம விழுந்து விழுந்து கதைப்பாரு. இங்க வந்து அப்படி ஒன்றும் வேணும், இங்க வந்தா துன்பம். சரி, அப்போ அவரு கோபப்படுற நேரத்துல அவரை சமாளிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவரை சமாதானப்படுத்துறதுக்கு சில ஆண்களுக்கு வந்து சில இந்த வீக் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து சாப்பாட்டு விஷயத்துல நீங்க நல்லா சமைச்சு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கரைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி அவருக்கு வந்து எந்த மாதிரி ஏதாவது தாஜா பண்றதுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்க தொலைக்காட்சியில சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சொல்லலாம்னு நினைக்கிற விஷயத்த சொல்லலாம். அம்முக்குட்டி செல்லக்குட்டி நான் பிள்ளை விட்டுட்டேன், நீ மன்னிச்சுக்கோ. என்னன்னு சொன்னா புலா விட்டேன், நான் இந்த புலா விட்டேன், என்ன மன்னிச்சுக்கணுங்க, இது நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனா அதே திருப்பி அதே செய்வேன். எனக்கு நான் சொல்லுவேன், சாப்பிடும் போது சொல்லுவேன், எனக்கு இவ்வளவு காணும், இதுக்கு மேல போடாதீங்க, இது மட்டும் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அவ எல்லாத்தையும் அப்படி போட்டு வச்சுக்கணும் தருவா. எனக்கு இதுதான் வேணும்னா இதுதான் வேணும், அதுக்கு கூட வேணாம், அது கூவம் கொட்டி போடுவோம் கொட்டி. அப்ப வந்து அழுது வந்து இப்ப இல்ல நம்ம மன்னிச்சுக்கோங்க நான் இப்படி செய்யல சரி என்று சாப்பிடுவேன். இல்லைங்க, பெண்கள் பொதுவாகவே அப்படித்தான். ஏன்னா கணவருக்கு வந்து அப்படியே விதவிதமா அப்படியே பல்வேறு நிறங்களில் வந்து அந்த சாப்பாடு இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பாங்க. நாங்க பரிமாறணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போம். அப்ப வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ பேசாம சாப்பிட்டு போங்க. இல்ல குலைக்கிறதுக்கு இடம் வேணும் இல்ல, அளவுக்கு அதிகமாயிருக்கு, அதான பிரச்சனை. அப்புறம் எப்படி சாப்பிடுறதுன்றீங்களா? சரி, அவங்களுக்கு என்ன மாதிரி கோபமா அதிகமா கோபப்படுவாங்களா? இல்ல அவக்கு வந்து ஒரு விஷயம், ஒரு லெட்டர் ஒன்று தந்தாங்க லாபஸ்ல போட சொல்லி, அதை நான் போட்டுருவான்னு இந்த லாபஸ் போக்கடையில 10 தடவை போட்டு எனக்கு அந்த லாபஸ் சொல்றது போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும் வரைக்கும் 10 தடவை போன் பண்ணிடுவேன். நான் சொன்னேன், நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், வேலை அலுவல் முடிச்சுட்டு
வேலை முடிஞ்சு பவுசைக்கு தான் போடுவேன். அந்த வேலைக்கு பவுசைக்கு போகிற கப்புக்குள்ள அடிப்பா எத்தனை வரும் 15 வரம் அடிச்சோன்னா நான் சொல்லுவேன் லெட்டர் நான் போடுவேன். ஒரு அலுவல் முடிஞ்சா வீகம் அது எனக்கு பயங்கர கோபத்தை கொண்டாடுற ஒரு விஷயம் வந்து. ஆனால் எனக்கு சில நேரம் மறந்தும் போயிருவேன். மறந்து வீட்டுக்கு வந்து வரும் நொழிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் தான் கொண்டே போடுவேன். இப்ப தெரியுதா விஷயம் எல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பாராம். நான் வந்து உடனே செக் பண்ணிடுவேன் உடனே போட்டாரா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அதுக்கு தான் நாங்க வீட்டுக்கு முன்னுக்கு வரக்கவே நான் நொழிச்சுக்குவேன். பேக்கை மட்டும்தான் பார்ப்பேன். வேற ஒன்றும் ஜக்கெட் புக்கெட் இதெல்லாம் பார்க்க மாட்டேன். இல்லமே இனிமே ஃபுல்லா பரிசோதனை செய்யுங்க. வந்த உடனே எங்க ஒளிச்சு வச்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க. வந்து நைஸா கொண்டே போட்டுட்டு வந்து நல்ல பிள்ளை மாதிரி இருந்தாங்க. ரெசிப்ட் அவன் டேட்டும் பார்க்க மாட்டான் ஒன்றும் பார்க்க மாட்டான். தெரிஞ்சுதா? இனி டேட்டை பார்க்கணும், எல்லாம் செக் பண்ணணும். திருமணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? 9 மாசம். 9 மாதங்கள். அதனால தான் புதுசு இல்லை, அதனால தான் உங்களுக்கும் அந்த தாக்கம் அதிகமாக இருக்குது சுலக்ஷனா. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டம் அப்படின்னு தான் எமோஷனலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மன ரீதியில வந்து ஒரு 2 ஆண்டுகளாவது பெற்றோருடைய தாக்கம், புது வாழ்க்கை, ஊர் புதுசு. 9 மாதத்துல வந்து மணமகளாக இங்க வந்தீங்க, ஊர் புதுசு. இதுக்கு முன்னாடி நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். போயிருக்கீங்களா? போயிருக்க மாட்டீங்க. எல்லாமே புதுசா இருக்கிற நிலையில என்ன விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த ஊர்ல உள்ள பாஷையை, ஒருவேளை ஆங்கிலம் பேசக்கூடிய நாடு லண்டன் அந்த மாதிரி அமெரிக்கா மாதிரி நாட்டுக்கு போயிருந்தோம்னா ஆங்கிலம் சமாளிக்கலாம். ஆனா புதுசா வந்திருக்கிற ஊர்ல பாஷை தெரியாத ஊர்ல எப்படி சமாளித்தாங்க என்ற விஷயத்தை பற்றியும் கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியில நாம அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளையின் பிறகு இணைந்து கொள்வோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க சுலக்ஷனா, சொல்லியிருந்தேன் இல்லையா, புதுசா வந்திருக்கிறீங்க, ஊர் புதுசு, மாப்பிள்ளையும் புதுசு, முன்ன பழக்கம் இல்லை, ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்திருக்கீங்க. எல்லாரும் பயமா இருக்குது இல்லையா அந்த மொழியை கேட்கறதுக்கே. சொல்லுங்க, எப்படி சமாளிச்சீங்க, எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எங்கேயாச்சும் போனா சமாளிக்க தெரியாட்டு ஃபோன் பண்ணி கொடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸில் கதைங்கன்ட்டு சொல்லி கதைப்பாரு. இல்லை வீட்டை ஃப்ரெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணி விடுவார். எங்கேயும் டாந்து எங்கேயும் ஃபோன் பண்ணா வீட்டை ஃப்ரெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணி விடுவார். பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஸ்மூத்தாக போகுது. கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கபடியா கொஞ்சம் போயிட்டு இருக்குது. இந்த நாட்டை பொறுத்த அளவில் வந்து இவருடைய நண்பர்கள் தான் உங்களுக்கு சகோதரர்கள் இல்லையா? நிறைய உதவி செய்வாங்க. இந்த விஷயத்துல வந்து நம் தமிழ் நண்பர்கள், தமிழ் மக்களை வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா தேவை என்ற நேரத்துல எல்லோரும் வந்துருவாங்க. அது ஒரு நல்ல பலம் நமக்கு. அங்கதான் நண்பர்கள் நிக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் குட் ஃப்ரெண்ட். நல்ல இப்ப தெரியுதா ஏன் அவரு வலிஞ்சு சமைச்சு தராரு? நண்பர்கள் வராங்கன்னு சொன்ன உடனே காலையில எழுந்திருச்சு பம்பர மாதிரி சுத்துறவரு நிக்காம ஏன் சுத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு இப்ப தெரியுதா உங்களுக்கு? 15 வருஷமா நல்லது கெட்டதெல்லாம் பாக்குற நண்பர்களுக்கு நம்ம எல்லாம் செய்யத்தானே. என்னண்டாலும் ஏதோ ஒரு பிரச்சனை உடனே ஓடி வருவாங்க. என்னை விட ஃப்ரெண்ட் முக்கியம். அப்படி அது இவருக்கு அக்காவே சொல்லிட்டா, இவர் தான் ஃப்ரெண்டுங்க, இவங்க முக்கியம். இவரோட நீங்க எனக்கும் தெரியுது ஃப்ரெண்ட் தான் முக்கியம். நான் அதனால ஒன்றும் சொல்ல மாட்டேன். இல்லைங்க, 15 ஆண்டுகள் இல்ல, இனி உங்களுடைய பாசம், உங்களுடைய தாக்கம் அவரை கொஞ்சமா மாற்றும். இப்பதானே 1 வருஷம் ஆகுது, ஒரு வருஷம் ஆகுது இல்லையா? சோ இனி வருஷம் கூட வந்து நீங்க முக்கியமா தெரிவிங்க, நண்பர்களுக்கு முன்னாடி நீங்க வருவீங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. முன்னாடி இல்ல, அப்படி எல்லாம் இல்ல, இப்ப என்னைக்குமே முன்னாடிதான். ஆனா நண்பர்கள் வந்து என்ன சொல்றது, இதுக்கு மேல என்னங்க வேணும்? இவ என்றைக்குமே முன்னாடி தான். இவ வந்து ஒரு காருக்கு ஒரு இன்ஜின் மாதிரி, அவங்க டயர் மாதிரி. கார்னா ரொம்ப விருப்பமோ? இல்ல ஒரு கதை சொன்னேன். ஃப்ளோல வந்துச்சு. பொதுவா சமையல் கலையில நிறைய ஆர்வம் இருக்கிறவங்க வந்து சமையல்ல வந்து உதாரணமா ஒரு ஃப்ளோல சொல்லணும்னாக்கா இது சொல்லிவிட்டேன். நல்லா இருந்தது. சரி, முதலில் அவர் உங்களுக்கு வாங்கி தந்த பரிசு பொருள் என்ன? நான் பரிசு உடுப்பு வேண்டி தந்தாரு. அதுக்கப்புறம் என்னோட பர்த்டே போன் வேண்டி தந்தாரு. அவருக்கு பிடித்த நிறம் என்ன? ப்ளூ. அவருக்கு நீங்க சமைச்சு ரொம்ப விருப்பமான சாப்பாடு என்ன? சாப்பாடு பொதுவா எனக்கு பெருசா சமைக்க தெரியாது. நான் சமைக்கிறதுல குறை சொல்லாம சாப்பிடுவாரு. இப்பதான் சமைச்சு பழகிறேன். குறை சொல்லாம கொஞ்சம் சாப்பிடுவாரு. சரியில்லைன்னா சொல்லுவாரு, கொஞ்சம் இப்படி சமைச்சிருக்கலாம் அது மட்டும் சொல்லுவாரு. பிறகு திருத்தி கொள்ளுவேன். எப்படி புதுசுதான் நீங்க சமையல்லாம் ஓரளவுக்கு கத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுல எது அவருக்கு ரொம்ப பிடித்தது?
ஒன்னு ரெண்டு அடிக்கடி கேட்பாருன்னு சொல்லுவோம்ல. மீன் கறி பிடிக்கும், மீன் கறி, மற்ற பரோட்டா பிடிக்கும். அவங்க சொன்னதெல்லாம் சரியா? மீன் கறி சாப்பிடுவேன். ஏன்னா நாங்கள் சமைக்கிறதுல தானே முந்தி, இப்போ சமைக்கும் போது நல்லா இருக்குது. பாத்தீங்களா சொல்றாரு, நாங்க சமைக்கிறதல்ல முன்பு, இப்ப அவங்க சமைக்கும் போது நல்லா இருக்குது. உங்களுக்கு பொடிங்களை எல்லாருமே என்ன செய்வாங்க, கோழியை வெட்டுவாங்க, மாடு வெட்டுவாங்க, எது ஈஸியா சமைக்க முடியுமோ அதை மட்டும் சமைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவையில் வந்தப்பறம் நான் அவையில் நூதனம் பார்த்து அது பார்த்து இது பார்த்து செய்வேன். அது வந்து உங்களுக்காக பாட்டு பாட்டு செய்யறது, அது நானே சொல்லிட்டேன். சரி, நீங்களே சொல்லிட்டீங்க. அதனால அவங்க திணிச்சாலும் தட்டுல, உங்களால குலைக்க முடியலனாலும் சாப்பிட்டு முடிங்க. சரியா? இன்னொரு விஷயம், நீல நிறம் தான் உங்களுக்கு பிடித்த? நீலம், கருப்பு, வெள்ளை, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீலம், கருப்பு, வெள்ளை, சிவப்பு. அவங்களுக்கு பிடித்த நிறம் என்ன? அவக்கும் நீலம் தான் பிடிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட சம்டைம்ஸ் நாம சில சமயத்துல வந்து ஞாபகத்துல வச்சிருக்க மாட்டோம். நான் கேட்டிருக்கிறேன் நிறைய முறை, அவருக்கு பிடித்த நிறம் என்ன அப்படின்னு அப்படின்ட்டு கூட யோசிச்சிருக்கிறாங்க. சரி, உங்களுடைய வாழ்க்கையில இப்பதான் தொடங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வருஷம் என்பது வந்து புதுசு தான். திருமணம் என்னும் பந்தத்தில், திருமணம் என்னும் பயணத்தில் ஓராண்டு என்பது புதுசு. இதுல நிறைய விஷயங்கள் நாமளே கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இனி போக போகத்தான் தாரம் என்ற ஸ்தானம் மாறி தாயாக மாறக்கூடிய நிலை கூட வரும். அப்ப வந்து பாசம் இன்னும் அதிகரிக்கும், நெருக்கம் இன்னும் நெருக்கமாகவும் இன்னும் கூடுவோம். அதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம். நீங்க அவங்களிடம் என்ன இன்னும் அதிகமா எதிர்பார்க்கறீங்க? அவங்க இது வரைக்கும் சிறப்பா செய்துகிட்டு வராங்க, இன்னும் அதிகமா இன்னும் கொஞ்சம் அக்கறை காட்டலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பார்த்து கவனமா பதில் சொல்லுங்க. என்னது நெடுகளும் அழுகிறது அதெல்லாம் நிப்பாட்டுங்க. மற்றது ஆக்களோட நல்லா பிளவுங்க. அதுக்காக ஃபேமிலி ஆக்களோட தான் பிளவு சொல்றேன், ஒளி ஆக்களோட இல்லை. நாமளே வாங்கி கொடுத்தே வீணா வழியிற ஓனா எடுத்து விடணும்னு. ஆமா, என்னென்ன சொன்னா வீட்டுல சும்மா இருக்கிறத விட வெளியால 4 இடத்துக்கு போங்க, இடங்கள் பார்த்துக்குங்க. ஒரு நீங்க தனியா போய் ஒரு வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு வாங்கன்றதுதான் அவருக்கு சொல்லி சொல்லி இதுதான் சொல்றேன் அவருக்கு. சரி, அதுக்கு அவங்களுக்கு நீங்க கொஞ்ச நாள் இல்ல, ஒரு வருஷம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கொடுங்க, ஏன்னா புதுசு தானே அவங்க. அவருக்கு இந்த 2 தடவை காட்டியிருப்பேன். இதுல இது போனீங்கன்னா உங்களோட அண்ணா வீடு இருக்கு, சின்ன அண்ணா வீடு இருக்கு, இது அங்க அம்மா வீடு இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு, நீங்க அப்பப்போ போய் வாங்க, உங்களுக்கும் ஃப்ரீயா இருப்பீங்க தானே அப்படின்ட்டு. சரி, நீங்க அலறது எல்லாமே கொஞ்சம் நாள் எடுக்குங்க. அவங்க அலறதெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு, அலறதெல்லாம் கொஞ்சம் செட்டில் டவுன் பண்ணி இமோஷனலி நிறைய டர்பியூலன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து ஒரே குழப்பமா இருக்கலாம், அவங்களுக்கு புதுசா இருக்கலாம். இனி போக போக சரி வரும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க சுலக்ஷனா, உங்களுக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது? ஒன்றும் இல்ல, இது வரைக்கும் நல்லா போய் கொண்டிருக்குது. ஸ்மூத்தா போகுது. ஸ்மூத்தா போகுது, அதே மாதிரி இனியும் போகணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறீங்க. இன்னும் அதிகமா அவர் எதுவும் செய்யணும், இல்லை இன்னும் சில விஷயங்களில் அவர் அக்கறை காட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா? சமையல் இல்லை கொஞ்சம் எனக்கு சமைச்சு தரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா? சும்மா ஒரு ஃப்ளோல போடுவேன்னு சொன்னீங்க இல்லையா? அது எனக்கு கொஞ்சம் எல்லாம் இருந்தா ஓகே செஞ்சு தருவாரு, ஆனா குறைவு பழக்க கூடாதுன்னு ஒரு நினைப்பு இருக்குது. என்ன பழக்க கூடாது? நடுவில் நாங்க செய்து கொடுத்தா தொடர்ந்து அதே மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு சொல்லி அந்த பயத்துல கொஞ்சம் குறைவு செய்து சொல்லுவாங்க. அவங்க வந்து அவர் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சமைக்கிறீங்களான்னு கேட்டேன். நான் சொன்னேன் அவர் அப்படியா இருக்கலாம், நான் அப்படி பழக்க மாட்டேன், நீங்க சமைங்க, இல்லாத இனிமேல் கஷ்டம் பண்ண நான் செய்யணும். சரி, இருக்கிற மாதிரி இருந்து கொண்டா ஓகே, இருக்கிற மாதிரி இருந்து கொண்டாலே பெரிய விஷயம் இல்லையா? சரி, கனவுகள், இருவரும் திருமணமாகி ஓராண்டு, ஏறத்தாழ ஓராண்டு, கனவுகள் நிறைய விஷயங்கள் செய்யணும், ஒன்றா சேர்ந்து செய்யணும், ஒன்றா சேர்ந்து உலகத்தை பார்க்கணும், எவ்வளவோ சாதிக்கணும் என்ற ஆசை புதுசா திருமணமானவர்களுக்கு, நீங்க புதுசானா அந்த திருமணம் என்றும் பந்தத்தில் இது புதுசுன்னு சொல்லலாம், ஓராண்டாக இருந்தாலும் அந்த மாதிரியான கனவு உங்களுக்கு ஏதேனும் இருக்கின்றதா? நீங்க சொல்லுங்க. 2 பேரும் சேர்ந்து ஏதாவது சாதிக்கணும்னு விரும்புறீங்களா?
அப்படி என்று இன்னும் விரையில சாதிக்கணும்ன்றது என்ன, நாம் நல்ல இதாக இருக்கணும், கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறணும், எங்களோட சொந்த பந்தத்துக்கு முன்னுக்கு நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும்ன்றதான் நம்ம இது. அதை விட ஒன்றும் பெருசாக ஒன்றும் விரையில் என்ன வந்த அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் சுலக்ஷனா, உங்களுக்கு என்ன மாதிரியான ஆசைகள் இருக்குது? எனக்கு வந்து ஜெர்மன் போய் தம்பி இவையோட அக்காவுக்கு பக்கத்தில் இருக்கணும், அதுதான் எனக்கு விருப்பம். அது எவ்வளவு பெரிய ஆசை தெரியுமா? அதாவது பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மனிக்கு போகணும் என்று அவங்களுக்கு ஆசை. இந்த மாதிரியான ஆசை, இந்த மாதிரியான கனவுகளை பற்றி தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். அவ சொல்றது ஒழியா அங்கவே செட்டில் ஆகணும், போயிட்டு வர்றேன்னா நாளைக்கே கூட்டிட்டு போயிடுவேன். அங்க போய் அவையோட இருக்கணும், சொந்தம் தம்பி சித்தி மாமா எல்லாரும் பக்கத்துல இருக்கணும்னு விருப்பம். அப்பதான் செல்ல பிள்ளையா இருப்பேன். அந்த ஆதகம் இன்னும் இருக்குது உங்களுக்கு. நிச்சயமா கொஞ்ச நாள் எடுக்கும் உங்களுக்கு. நானும் புலம்பெயர்ந்தவள் தான் இல்லையா? நம்ம ஊர்ல இருந்து அந்த உற்றார் உறவினர்கள் இவர்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம கணவரை நம்பி வந்தவர்கள் தானே. அதனால தான் சொல்றேன், அவர் சொன்ன மாதிரி நீங்க இன்னும் நிறைய வெளியில போகணும், இன்னும் வெளியில போய் இன்னும் நண்பர்களை நீங்க சந்திக்க தொடங்குனீங்கன்னா, இங்க உள்ள உறவுகளோடு உறவாட தொடங்குனீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாக்கம் உங்களுக்கு குறையும். இப்போ அந்த தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது. நிச்சயமா தம்பி பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு துணை இல்லையா தம்பி உங்களுக்கு? அவருடைய தமக்கையை பற்றியும் பேசுனீங்க நீங்க. உங்க அக்கா பக்கத்திலயும் இருக்கணும், அவங்களோட இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க சொன்னதே அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கணும், தம்பியை மட்டும் சொல்லல அப்படின்னு. அப்போ இனி நண்பர்கள் இவர்கள் தான் நமக்கு சொந்தமா ஆவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறும் பொழுது இனி உங்களுடைய பிளான்ஸ், உங்களுடைய திட்டம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா போக போக மாற்றங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு கேட்கும் பொழுது, இல்ல நான் வேற யாருமே எனக்கு தேவையில்லை, இதே ஊரு போதும், எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இடம்பெற்றது என்றால், இந்த நிகழ்ச்சியில மீண்டும் பழைய நேயர்களை இணைத்துக் கொள்வோம் என்றால், நிச்சயமா உங்களை மீண்டும் நான் சந்திக்க நேரிட்டால் இதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்பேன். அப்ப நிச்சயமா வித்தியாசமான பதில் நீங்க எனக்கு தருவீங்க. இப்போ நம்ம நேயர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் யாராவதுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒருவேளை நீங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க தூது கூட செலுத்தலாம் இந்த நிகழ்ச்சியில. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை நீங்க பதிவு செய்து ஊருக்கு அனுப்பி வைக்கலாம். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதே இல்ல என்ன சொல்றது, இங்கே நண்பர்கள் என்ன, ரோபர்ட் என்ன, சங்கர், பாஸ்கர், மயூரன், பிரியன், பிரிக்கு நான் சொல்லிட்டு போகலாம். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய முக்கியமான பங்கு வகித்தவர்கள், இவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கு. சொந்தத்தை விட நான் சொந்த யாரோடையும் நம்ப மாட்டேன், ஃப்ரெண்டை மட்டும்தான் நம்புவாரு, யாரையும் நம்புறதும் கிடையாது. அவ்வளோத்துக்கு நொந்துட்டோம், ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான். எந்த முடிவெடுத்தாலும் ஃப்ரெண்டை கேட்டுத்தான் முடிவெடுப்பாரு. என்ன கேட்க முதல்ல அவைக்கு கேட்டு அவை யா ஓகேன்னு சொன்ன பிறகுதான் எனக்கு சொல்லுவார், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இப்படி முடிவெடுக்க போறேன், அவைய கேட்டேன், அவை ஓமன்ட்டு சொன்னதுண்டு. அதிர்ஷ்டசாலி ஐயா நீங்கள். அந்த மாதிரியான நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டம் செய்திருக்கணும் நீங்க, இல்லைன்னா சாத்தியம் இல்லை. அது புலம்பெயர்ந்தவர்கள் நாம, நமக்குள் இருக்கும் கொண்டாட்டங்களுக்குள் எவ்வளவு சிரமங்களும் அடங்கி இருக்கின்றது, எவ்வளவு சவால் அடங்கி இருக்கின்றது என்பதனை வெளிக்கொண்டு வரும் நிகழ்ச்சி தான் இது. சந்தோஷமான தருணத்துல உங்களுடைய சோகங்களிலும் நாங்க பங்கு பெற்றுக் கொள்கின்றோம் என்பதனை தான் ஐபிசி தமிழ் வலியுறுத்த உள்ளது. கலந்து கொள்ளுங்கள். புதிதாக திருமணமானவர்கள் 25 ஆண்டு 60 ஆண்டுகள், எவ்வளவோ விஷயம் இருக்குது இல்லையா தெரிந்து கொள்வதற்கு. கொண்டாட்டங்களை நாம சந்தோஷமா கொண்டாடுவோம். இந்த நிகழ்ச்சியில இருந்து இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் சிவகாமி விநாயகன். சந்திப்போம்.